ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டினால் நான் 2 months கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதோட ப்ராப்பரான ரிவ்யூ எல்லாத்தையுமே நான் லேட்டராக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்குமே நம்ம அதை பற்றின ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட்டினால நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ரெட்டினால் யூஸ் பண்ணுறப்பன்றத எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்டினால யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப இருந்த எனக்கு என்ன மாதிரியான ஃபியர்லாம் இருந்தது அண்ட் தென் அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் பண்ணன்றதா இந்த வீடியோல ஃபுல்லா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ரொம்பவே பயந்தது ரெட்டினால இதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாமா வேணாவா, அப்ளை பண்ணா நிறைய விதமான எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அப்ளை பண்றதுனால நல்ல விதமாக வந்தால் பரவாயில்ல, இல்லை எதுவுமே ஆகாமல் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. இன்கேஸ் ஏதாவது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, ஃபேஸ் ஆல்ரெடி இருந்ததை விட பிம்பிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பர்ஜிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரெட்னஸ், இந்த மாதிரி ட்ரைனஸ், ஓவர் ட்ரை ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா? பேசாமல் அந்த டைமில் போயிட்டு நம்ம என்ன யோசிப்போம், பேசாமல் யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், நார்மலாக யூஸ் பண்ணுற ருட்டீனே ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ரெட்டினல் தேவையில்லாமல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு பயம் வரும். இந்த மாதிரியான ஸ்கின்லாம் ரெகுலராக இருக்கிறதோட டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னவே நிறைய பேர் சொல்கிறத கேட்டாலுமே எதுவும் ஆகாதுன்ட்டு நமக்குள்ளே வர பயத்தை நம்ம எப்படி போக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அதை ட்ரை பண்ணி பார்க்குறத தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ரெட்டினால பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கான ரிசர்ச்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் அதை பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு அவுட்டர் ஐடியா வந்து கிளியராக கிடச்சிருச்சு, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்றது. அண்ட் இது எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதும் எனக்கு புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேஸில் ஏற்படக்கூடிய மேஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த 2 விஷயத்தினால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பிட்டு இருந்தேன். சரி, ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மேஜிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஸ்கின் இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நியூ ஸ்கின் செல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் வரதுக்கு டிலே ஆகும். அண்ட் கொலாஜன் லெவலை பூஸ்ட் பண்ணும். இதனால் உங்கள் ஸ்கின் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருந்தாலுமே அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நியூ பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு சீபம் லெவல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ ரெட்டினால ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரே வழி, இதுக்கு பயந்துட்டு தான் வேலைக்காவது நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இன்னொரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, மேஜராக இந்த ரெட்டினால நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்ற சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோலேயே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ரெட்டினால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சன்ஸ்க்ரீன்லாம் போடாமல் வெளில போகக்கூடாது. அண்ட் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாமே சொல்லியிருப்போம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோலேயே அந்த ஃபேஸ் வாஷை ரொம்ப ஹையாக ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நான் அந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஃபேஸ் வாஷ் ஃபார் மென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷில் சாலிசைலிக் ஆசிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து பிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சாலிசைலிக்ன்றது ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட் உள்ள ஒரு விஷயம். அது நீங்கள் இந்த ரெட்டினல்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ்ஸ் எதையுமே அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷை மாற்றி ஆகணுமான்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வந்துருச்சு. இதை மாற்றவே முடியாது நம்மளால். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஃபேஸ் வாஷை மட்டும் என்னால் மாற்ற முடியல அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், அதனாலே கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட்டினால் எல்லாம் இன்னும் முன்னாடியே நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு விஷயத்தினாலே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சாலிசைலிக் ஆசிட் வந்து ஆக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட். இது இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதை எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் தலையை பிச்சுக்கிற மாதிரியான விஷயமா தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் லேட்டராக நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில், என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனில் இதுக்கு முன்னாடி ஹைலூரானிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் என்ன ஒரு விஷயம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து அதிகப்படியான ட்ரைனஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து சாலிசைலிக் ஆசிட் உள்ள ஃபேஸ் வாஷும் ட்ரை பண்ணுறோம். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரெட்டினால் அப்ளை பண்ணி, நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக ஸ்னெயில் மியூசின் பவர் எசன்ஸ் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஏன்னா சாலிசைலிக் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிடும். கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுத்துரும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ரெட்டினால் அப்ளை பண்ணிவிட்டு என்னவே நீங்கள் ஸ்னெயில் மியூசின் பவர் எசன்ஸ் அப்ளை பண்ணாலுமே ட்ரைனஸ் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குமோன்ற ஒரு டவுட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தேன். அதனால் நான் ஃபேஸ் வாஷும் விடக்கூடாது, இதையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன யோசிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டினரி பிராண்டில் இருக்கிற
ஹைலனிக் ஆசிடை என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் நைட் டைமில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹைலனிக் ஆசிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஹைலனிக் ஆசிட்ன்றது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபேஸ் வாஷை முதல்ல நான் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து தான் ஹைலனிக் ஆசிட் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் தென் இந்த ரெட்டினால், நான் ரெட்டினால் எந்த பிராண்டில் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ரீகூல் பிராண்டில் இருக்கிற 0.1%. நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், எப்பவுமே நீங்கள் ரெட்டினால ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லோவர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு ரெட்டினால தான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் ஹையர் பர்சன்டேஜ் இருக்கிறது வாங்கக்கூடாது. ஸோ அதனால் 0.1% உள்ள நைட் க்ரீம், ரெட்டினால் நைட் க்ரீமை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹைலனிக் ஆசிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட ரெட்டினால அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே நம்ம சொன்ன மாதிரி தான் சாண்ட்விச் மெத்தட். ஸோ ஹைலனிக் ஆசிட், ரெட்டினால் அண்ட் தென் உங்களுக்கு ஸ்னெயில் மிஸ்டோட பவர் எசன்ஸ், இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே என்னோட நைட் ரூட்டீனை விட்டுருவேன். அண்ட் நான் என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன்லேயே பண்ண உருப்படியான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் டேஸில் இருந்ததை விட நியாசினமைடு என்னோட ஸ்கின் கேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, சன்ஸ்க்ரீன் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்து என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆர்டினரி பிராண்டில் இருக்கிற நியாசினமைடு யூஸ் பண்ணுறேன், அது ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த ஆர்டினரியில் இருக்கிற ஹைலோனிக் ஆசிட், அதுக்கப்புறமா இந்த ரெட்டினால் 0.1 நைட் க்ரீம் வந்து மேஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி நான் இன்னுமே வந்து ஒரு 1 or 2 months இன்னுமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறப்போ ரெட்டினாலை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா, இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷும் வேணும், இதுவும் வேணும். அதுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஹைலனிக் ஆசிடை நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீனில் கொண்டு வந்துடலான்ற மாதிரி தான். நீங்களும் என்ன மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு நீங்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து தான் நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன், என்னோட இதுக்கப்புறம் நான் சொன்ன லாஸ்ட் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு எந்த ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் மட்டும் தான் இருக்க போது. இதை தாண்டிய ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் கொஞ்சம் வருஷத்துக்கு கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். என்னுடைய ரூட்டீனில் இதுதான் பர்மனெண்ட்டாக நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது மாற்றுற மாதிரி தான் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோவை கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் பண்ணுறது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா, அந்த வீடியோவை சொல்லக்கூடிய அதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலுமே தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ, ரெட்டினாலோ இல்லைனா சீரம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே அதிகமாக பயப்படுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு செய்யணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.